இந்த மச்சி என்ன மச்சி 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சுன்னா ராஜி டான்னு வந்துடுவான். உன்னை ஆளையே காணோம். ஆமாம் மச்சான், ஆளே காணோம். என்னாச்சு அவனுக்கு? ஏய் தோடா வந்துட்டான். சாவே மாட்டியாடா நீ? அதுக்கு தான் வழி தேடிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம். இப்போ தான்டா உன்னை பற்றி பேசணும், அதுக்குள்ளே வந்துட்ட. சரி உன் மூஞ்சி எப்படி இருக்கு? வேலையில் எம்டி எதனா ஒன்று திட்டினாரா? இல்லை மேனேஜர் உன் தலை 2 கொட்டு கொட்டினாரா? சுடுகாட்டிலேருந்து என்ன வந்து அப்படியே மண்டோடு மாரி மூஞ்சி வச்சுன்னு இருக்க. எங்களை பற்றியா? இதே மாதிரி ஜாலியாக இருந்த மச்சி. எப்போ இதெல்லாம் கற்றுக்க போகிற? இதெல்லாம் நடந்ததா கூட பரவாயில்ல, வேலையே போயிடுச்சு. வேலையே போயிடுச்சா? மச்சான் உன்னை நம்பி தானே டீயே வாங்கியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் யாரா காசு தருவா? ஏய், டீக்கே இப்படி பண்ணுறீங்களே, நாளைக்கு வீட்டு வாடகை கட்டணும், அதுக்கு யாரா காசு தருவான்? கேஸ் சிலிண்டர் வாங்கணும்டா, அதுக்கு யாரா காசு தருவான்? கரண்ட் பில் கட்டணும்டா, அதுக்கு யாரா காசு தருவான்? இதுக்கு மேலே என் பொண்டாட்டிக்கு யாரா பதில் சொல்லுவான்? மச்சான் 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 கூல் 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 டவுன் கூல் டவுன். வேலை தானே போச்சு, உயிர் போல இல்லை. உங்ககிட்ட 2 கை இருக்குல்ல, மனசில் தெம்பு இருக்குல்ல, பானை மாதிரி வயிறு இருக்குல்ல, அதை வச்சு எதனா யோசிப்பேன் மச்சான். ஐடியா மச்சான், உன் அழகுக்கும் உன் அறிவுக்கும் உன் திறமைக்கும் ஒரு வேலை இருக்குது. மச்சான் இந்த கேமே காரில் உட்காந்தவங்களாம் ரோட்டுக்கே வந்திருக்காங்க. டேய் இல்லை இல்லை இல்லை, ரோட்டில் உட்காந்து எவ்வளோங்களாம் கார்லேயே போயிருக்காங்க. உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ ஹெலிகாப்டர்லேயே போகலாம் மச்சான். ஹெலிகாப்டர்லேயே வா மச்சான், நான் லைவாக எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 100 ரூபாய் மட்டும் அனுப்பேன். இருக்கிறதே 100 நீ ரூபாய் அனுப்பு மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ அனுப்பு. அண்ணா 4 முட்டை பப்ஸு. டேய் என்னடா அதை விடு மச்சான், இங்கே பாரு. தப்புடா, சூதாட்டம் போல தெரியுது. பாவம், வேணாண்டா. ஏய் என் வீட்டு வாடகை நீயா கட்ட போகிற? 4 முட்டை பப் சொல்லிக்கிறேன், சாப்பிட்டு ஒரு ஓரமாக உட்கார் மச்சான். இதான் அந்த ஆப்பு. 100 ரூபாய் அமிச்சியா? 100 ரூபாய் போட்டேன்னா இங்கே பாரு. ஏய் மச்சான் 500 ரூபாய் வந்துச்சு. ஏ மச்சான், எப்பட்றா 100 ரூபா போட்டால் 500 ரூபா வந்துச்சு? அப்போது 200 ரூபா போட்டால் 1000 ரூபாய் வரும். அப்போது 1000 ரூபா போட்டால் லட்சம், லட்சம் போட்டால் கோடி. அப்போ நீ சொன்ன மாதிரியே ஹெலிகாப்டர்லேயே போகலாம் மச்சான். இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஏற்றி கொடுறா ஃபஸ்ட்டு. காமி மச்சான், நான் ஏற்றி தரேன். இந்தா மச்சான், ஆப்பை ஏற்றிட்டேன் மச்சான். ஏ மச்சான் சூப்பரா மச்சான், ஆப்லாம் ஏற்றிட்டேன். ஏய் நாளைக்கு பாரு மச்சான், நான் கோடீஸ்வரனா ஆக போகிறேன். ஓகே மச்சான், பார்த்துக்கலாம். ஓகே மச்சான், அந்த ஹெலிகாப்டரில் ஒரு ரவுண்டு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் மச்சான். ஓகே மச்சான், பார்த்துலாம் மச்சான். ஃபஸ்ட்டு சம்பாரிச்சு இந்த வீட்டையும் மாற்றணும், இந்த வாசக்காலதான் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. வர கோடீஸ்வரன். ஒன்ஸ் 10,000 இல்லை ஜீரோ அங்கே இடிக்குது. 100,000. 1000 ரூபாய் போடலாம் இப்போ. வந்துரு 10,000 ரூபாய் 5 நிமிஷத்துல 10,000 ரூபாய் எடுத்துடும். ஹலோ டார்லிங், எங்க இருக்க? ஓ ஸ்கூலுக்கு பசங்களை கூட போயிருக்கியா? எதில் போன? ஆட்டோலையா? என்னம்மா நீ ஆட்டோலலாம் போகலாமா? நாலுலேருந்து காரில் தான் நீ போகணும். சரி போன வெட்டிங் டே என்ன கேட்ட நீ? கோல்டு நெட்டு. என்னம்மா நீ சீக்கிரமா டைமண்டில் வாங்கி தர மாமா உனக்கு. என்ன கோல்டு கோல்டுன்ட்டு கிடக்குது. சீக்கிரம் டைமண்ட் வேற வாங்கி தரேன் சொல்லிட்டோம். இந்த 10,000 ரூபாய் பத்தாது. இந்த 10,000 ரூபாய் போட்டு 1 லட்ச ரூபாய் எடுக்கணும். நான் வாங்கினேன் பால்காரனேன். என்னென்ன 1 மாதம் காசை கேட்டுனுக்கிறேங்க அசிங்கமா. சாயந்தரம் வாங்கினேன், 1 வருஷம் காசை கொடுத்துட்றேன். அண்ணே மாட்டுப்பால் குடிச்சு போர் அடிக்குது. ஒட்டக பால் இருக்கா? ஒட்டக பால் இருந்தால் வரவங்க கொஞ்சம். 10,000 ரூபாய் போடலாம். வந்துரு 1 லட்ச ரூபாய் அச்சம் பேர். சூப்பரா சொல்லுமா. இன்னது குழந்தைக்கு ஆக்சிடென்டா? ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபா வேணுமா? 5 லட்சமா? சரிம்மா ரெடி பண்றோமா.
ஐயோ இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. 5 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்குறாங்க. ஃபோனில் கூட 1 லட்ச ரூபா தான் இருக்கு. இந்த 1 லட்ச ரூபாய் இந்த கேமில் போட்டு இப்போதைக்கு ஒரு 2 லட்சமாக ஆக்கலாம். அஞ்சு லட்ச ரூபாய் எப்படியாவது வந்துடணும் கடவுளே. ஐயோ மொத்தமா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இருந்த காசு எல்லாத்தையும் விட்டுட்டோமே. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட யார்கிட்டயாவது காசை வாங்கி இதில் போட்டு திருப்பி எப்படியாவது ஜெயிச்சு இந்த பணத்தை எப்படியே எடுத்துடணும். குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தேவைப்படுது. ஹலோ மச்சான், குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஹாஸ்பிட்டல் செலவு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 தேவைப்படுதுடா. கொஞ்சம் உடனே போட்டு விட்றா மச்சான், ப்ளீஸ்ரா. இன்னொருத்தவங்கிட்ட யார்கிட்ட கேட்கலாம்? என்கிட்ட கேட்கலாம். ஹலோ மச்சான், குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா மச்சான். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 போட்டு விட்றா மச்சான், ப்ளீஸ்ரா, சீக்கிரமாக போடுறா. ஓகேடா. இந்த 2 பணத்தை எப்படியாவது இதில் போட்டு எப்படியாவது போட்ட பணத்தெல்லாம் எடுத்துடணும். நம்ம இதில் போட்டுடலாம், எப்படியாவது ஜெயிச்சிடணும். வந்துரு. ஐயோ எல்லா பணமும் போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 5 லட்சம் வேற ரெடி பண்ணணும். குழந்தைய நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே. ஐயோ சே, என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு. வேலை போச்சு, பணம் போச்சு, என் குழந்தைய காப்பாற்ற முடியல. இதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோட வாழணும்? நான் போய் சாகுறேன். ராஜு எங்கே போகிற? விடுறா என்ன, நான் சாக போகிறேன். சாவறதெல்லாம் ஒரு முடிவா? நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நீ பண்ண தப்புன்னு. நீ பண்ண பாவம் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குப்பேன். எல்லாத்துக்கும் முடிவு ஏசி மட்டும்தான். சபைக்கு போவோம், அக்கா கிட்ட சொல்லுவோம், சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் உன் குழந்தைய காப்பாற்றுவார். வா போலாம். இந்த மாதிரிதான்ப்பா அப்பா தப்பு பண்ணி மாட்டீங்கண்ணா. டாடி, அப்போ யாரு உன்னை காப்பாத்தனா? வேற யாரு? ஏசப்பா தான். இப்போ நம்ம எங்க போறோம்? வேற எங்க போவோம்? எஸ்எம் சர்ச்சுக்கு போறோம்.